பற்றி அவதூறாக பேசிய அமித்ஷாவுக்கு திமுக செயற்குழு கண்டனம். பெஞ்சல் புயல் நிவாரணமாக 2000 கோடி ரூபாயை உடனே விடுவிக்கவும் வலியுறுத்தல். டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் அதிமுக பாஜக கபட நாடகம் என திமுக குற்றச்சாட்டு. பாஜக அரசு ஏலம் விட்ட நிலையில் சட்டத்தை அதிமுக ஆதரித்ததாக கண்டனம் தெரிவித்து தீர்மானம். தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற வேண்டும். திமுக தொண்டர்களுக்கு செயற்குழு அறிவுறுத்தல். குற்றால அருவிகளில் சீரான நீர்வரத்தால் குவியும் சுற்றுலா பயணிகள். பழைய குற்றாலம் தவிர்த்து மற்ற அருவிகளில் உற்சாக குளியல். மாவட்டம் வாணியம்பாடியில் பாலாற்றில் பொங்கி வரும் நுரை. தோல் தொழிற்சாலை கழிவு நீரை சுத்திகரிக்காமல் ஆற்றில் கலப்பதாக குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்ட கேரள மருத்துவ கழிவுகளை அகற்றும் பணி தீவிரம். 16 லாரிகளில் ஏற்றி மீண்டும் கேரளாவுக்கு கொண்டு செல்ல திட்டம். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் செல்போன் உரையாடல்களை சேகரிக்க சுமார் 3 கோடி ஆகும். சேலம் நீதிமன்றத்தில் BSNL நிறுவனம் மனு தாக்கல். வார விடுமுறை தினம் என்பதால் ராமேஸ்வரம் கோயிலில் குவிந்த பக்தர்கள். கோயில் செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசல். சென்னை, புதுச்சேரி, விழுப்புரம், தாம்பரம் மின்சார ரயில்களில் பெட்டிகள் குறைப்பு. உத்தரப்பிரதேசத்தில் கும்பமேளாவுக்கு ரயில் பெட்டிகள் அனுப்பப்பட்டுள்ளதால் முடிவு. மதுரையில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுக்க முயன்றதாக உதவி ஜெயிலர் மீது தாக்குதல். பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் கைது. நூலுரிமை தொகை இல்லாமல் நாட்டுடைமையாக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூல்கள். முதலமைச்சர் அறிவிப்பை தொடர்ந்து ராசாத்தி அம்மாளிடம் அரசாணையை வழங்கினார் அமைச்சர் மு.பி. சாமிநாதன். கரூர் மாவட்டம் குளித்தலையில் நியூஸ் 18 செய்தி எதிரொலியால் அமைக்கப்படும் தரைப்பாலம். ஆபத்தான முறையில் மக்கள் பயணம் செய்வதாக செய்தி வெளியிட்ட நிலையில் நடவடிக்கை. கிறிஸ்துமஸ் புத்தாண்டை முன்னிட்டு தாம்பரத்திலிருந்து கன்னியாகுமரிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கம். சென்னை சென்ட்ரலில் இருந்து ஈரோடு வழியாக கொச்சுவேலிக்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவிப்பு. பஞ்சாபின் மொகாலியில் 4 மாடி கட்டடம் இடிந்த இடத்தில் அகற்றப்படும் இடிபாடுகள். 20 வயதான பெண் உயிரிழப்பு. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி முறைகேடு விவகாரத்திற்கும் தனக்கும் தொடர்பில்லை என முன்னாள் கிரிக்கெட் வீரர் ராபின் உத்தப்பா விளக்கம். பிரச்சினைக்கு சட்ட ரீதியாக தீர்வு காணப்படும் எனவும் தகவல். ஜம்மு காஷ்மீரில் கடும் குளிரால் உறைந்த தால் ஏரி. -7 டிகிரி அளவுக்கு குளிர் நிலவுவதால் இயல்பு வாழ்க்கை முடக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பாலாற்றில் 5 அடிக்கு நுரை பொங்கி வருகிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசனிடம் கேட்கலாம். வெங்கடேசன், விவரங்கள். சிவரஞ்சனி, திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அதன் சுற்றுவட்டார பகுதியில் 100க்கும் மேற்பட்ட தோல் தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது. இந்த நிலையில் தமிழக நீர்பிடிப்பு பகுதியிலான ஆந்திரா வனப்பகுதி ஒட்டியுள்ள அண்மை காலங்களில் தொடர் மழை பெய்து வந்த காரணத்தினால் தற்பொழுது பாலாற்றினுடைய நீர்வரத்து
அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் ஆம்பூர் அடுத்து இருக்கக்கூடிய மாராப்பட்டு பாலாற்றின் ஒரு 5 அடி அளவிற்கான நுரை பொங்கியவாறு துர்நாற்றத்துடன் தற்பொழுது அந்த கழிவு நீரானது வெளியேறி வருகிறது. இதனால் சுற்றி இருக்கக்கூடிய விவசாயிகள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு வருவதாக அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த வாணியம்பாடி சுற்றிட்டு இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட தோல் தொழிற்சாலைகள் அந்த கழிவு நீரை பொது சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அனுப்பாமல் தற்பொழுது பாலாற்றில் ஒரு சில தோல் தொழிற்சாலைகள் கலந்து விடுவதால் இந்த போன்ற ஒரு சம்பவம் ஏற்படுவதாக அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கடேஷ். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே இரவில் பெய்த கனமழையால் 50க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். போச்சம்பள்ளி, கோணனூர், வடமலம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு பலத்த மழை பெய்தது. கனமழையால் குள்ளனூர் கிராமத்தில் ஏராளமான குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. இதனால் மக்கள் தூக்கத்தை இழந்து தவித்தனர். மேலும் வீட்டிலிருந்த அரிசி, ஆடைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் ஆவணங்கள் நனைந்து சேதமாகின. அதனைத் தொடர்ந்து பாத்திரங்களை கொண்டு தண்ணீரை இறைத்து வெளியேற்றினர். போச்சம்பள்ளி சுற்றுவட்டாரத்தில் கடந்த 20 நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் குடியிருப்புகள் மற்றும் விவசாய நிலங்களில் தண்ணீர் புகுந்து பெரும் சேதம் ஏற்பட்ட நிலையில் மீண்டும் குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் வேதனை அடைந்துள்ளனர். குள்ளனூர் கிராமம் முதல் போச்சம்பள்ளி வரையில் தண்ணீர் செல்லும் பாதையை மீட்டெடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் சேலம் மாநகரில் அஸ்தம்பட்டி, சூரமங்கலம், அம்மாப்பேட்டை, பொன்னம்மாப்பேட்டை, கொண்டலாம்பட்டி, சீலநாயக்கன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் காலையில் மிதமான மழை பெய்தது. இதனால் பொதுமக்கள் பால், காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வாங்க செல்ல முடியாமல் வீடுகளிலேயே முடங்கினர். இதன் காரணமாக பெரும்பாலான சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தினேஷிடம் கேட்கலாம். தினேஷ், எந்தெந்த பகுதிகள் எவ்வளவு குடியிருப்புகள் பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்கின்றன? அபிநயா, அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்து இருக்கக்கூடிய குள்ளனூர், வாடாமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி கிராமங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளில் நேற்று இரவு கனமழை பெய்தது. இந்த கனமழையின் காரணமாக குள்ளனூர் பகுதியில் இருக்கக்கூடிய சுமார் 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் புகுந்துள்ளது. நேற்று இரவு முழுவதுமே பெய்த மழையின் காரணமாக பொதுமக்களினுடைய இயல்பு வாழ்க்கை பாதிப்பு அடைந்தது. அது மட்டும் இல்லாமல் கடந்த 20 நாட்களுக்கு முன்பு ஊத்தங்கரை மற்றும் போச்சம்பள்ளி பகுதிகளில் 50 சென்டிமீட்டர் மழையானது பதிவான நிலையில் அந்த வெள்ளத்தில் இருந்து தற்பொழுதுதான் பொதுமக்கள் மெல்ல மெல்ல நீர்ந்து வந்த நிலையில் தற்பொழுது நேற்று இரவு பெய்த மழையின் காரணமாக மீண்டும் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் அப்பகுதியில் மிகுந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அபினியா, கனமழை காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த விவரங்களுக்கு நன்றி தினேஷ்.